சப்ஸ்கிரைப் பண்ணலனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா திருநெல்வேலி ஸ்பெஷல் வெண்டைக்காய் தக்காளி பச்சடி எப்படி செய்வாங்க அந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான இன்கிரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1/4 கிலோ வெண்டைக்காவை நீங்கள் இந்த மாதிரியே பொடிசா கட் பண்ணிக்கோங்க. 2 பல்லாரி அது நீங்க நல்லா பொடிசா கட் பண்ணிக்கோங்க. 4 தக்காளி அதையும் இந்த மாதிரி நீங்க பொடிசா கட் பண்ணிக்கோங்க. எப்போதுமே வெண்டைக்காய் கூட புளியை சேர்த்து பச்சடி பண்றதா நீங்க பாத்திருப்பீங்க. இன்னைக்கு நம்ம தக்காளி சேர்த்து பச்சடி பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது திருநெல்வேலி சைடுல நல்ல ஃபேமஸான ஒரு டிஷ் வெண்டைக்காய் தக்காளி பச்சடி. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக கடாய் நல்லா சூடு பண்ணிட்டோம். இப்போ 2 டீஸ்பூன் கடலை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுல 1 டீஸ்பூன் கடுகும் 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுல 1 டீஸ்பூன் ஜீரகமும் 1 டீஸ்பூன் வெந்தயமும் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் நல்ல ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நீங்க ஃப்ரை பண்ணணும். நல்ல ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு நம்மளோட வெங்காயம். இப்போ நம்மளோட மெயின் இன்கிரிடியன்ட் வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெண்டைக்காய் ஊற்றிங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காய் அப்படியே நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் வதங்கிருக்கு. இப்போ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஆட் பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எடுத்து சின்ன தக்காளியை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. டிஷ்ஷுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 1ல இருந்து 2 டீஸ்பூன் வரைக்கும் நீங்க சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. எல்லாத்தையும் 1/2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சோம்னா வெண்டைக்காயும் தக்காளியும் சேர்ந்து நல்லா வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காய் தக்காளி நல்லா வெந்து நம்மளோட பச்சடி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட வெண்டைக்காய் பச்சடி வந்து நீங்க சைட் டிஷ்ஷாவும் தொட்டு சாப்பிடலாம், இல்லைன்னா குழம்பு மாதிரி நம்ம சாதத்துல விட்டு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி தோசை கூட நம்மளோட வெண்டைக்காய் பச்சடி செமையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெண்டைக்காய் பச்சடியை நீங்க எப்படி சாப்பிட்டீங்க? சைட் டிஷ்ஷாவா இல்ல மெயினா சாப்பிட்டீங்களா இல்ல இட்லி தோசை சாப்பிட்டீங்களா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணாதீங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பை.